ஆஃபீஸ்க்கு லேட்டா தான் வருவேன்னு முதலாளிக்கு ஷாக் கொடுத்த ஊழியர். இணையத்தை கலக்கும் வைரல் பதிவு என்ன என்பதை வாங்க பார்க்கலாம். பணி நேரம் முடிந்துமே கூடுதல் நேரம் பணியாற்றுவதற்காக நாளைக்கு நான் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு ஒரு நபர் தெரிவித்திருப்பது தற்பொழுது இணையதளத்துல வைரலாகி வருது. உலகம் முழுவதுமே வேலையில்லா திண்டாட்டம் ஒரு புறம் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிரந்தர பணியினால பலருமே மன அழுத்த பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய பணி நேரம் முடிந்துமே கூட அலுவலக ரீதியா அந்த மேலதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பலருமே அவங்க தரப்புல இருந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, அவர்கள் மீது அதிகப்படியான வேலைகள் சுமத்தப்படுறதுனால, அவர்களுடைய பணி நேரத்தை தாண்டியும் அலுவலகத்துல இருந்து அந்த வேலைகளை முடித்து கொடுத்துவிட்டு செல்ல வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்கன்னு சொல்லுறாங்க. இதனால பணியாளர்கள் அனைவருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறதா தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, ஒரு புறம் ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அலுவலகத்துல தன்னுடைய பணி நேரத்திற்கும் தாண்டி ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு. வேலை முடித்துவிட்டு போகும்பொழுது அவருடைய முதலாளிக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு அதிகப்படியான நேரம் வேலை பார்த்திருக்கேன். சோ நாளைக்கு நான் லேட்டா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்பியிருக்காரு. தற்பொழுது இதுதான் இணையதளத்துல மிகவும் வைரலா பரவிட்டு இருக்கு. ஆபீஸ்க்கு லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொன்ன இந்த பணியாளருடைய செய்தியை பார்த்த முதலாளி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அவங்க அப்லோட் பண்ணதோட மட்டும் இல்லாம இதற்கூடவே அவங்களும் ஒரு குறுஞ்செய்தியை டைப் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய ஜூனியர் இந்த மாதிரி அனுப்புனதை என்னால நம்பவே முடியல. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே வேற மாதிரி இருக்காங்க. அதுவும் இவங்க பாத்தீங்கன்னா கூடுதல் நேரம் பணி செஞ்சதுக்காக நாளைக்கு லேட்டா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது விவரிக்க வார்த்தைகளும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜோட இந்த பதிவை இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க. பலருமே அவர்களுடைய கருத்தை இந்த பதிவுக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குறுஞ்செய்தியை அனுப்பி அந்த பணியாளர் செய்ததுதான் சரி அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய தரப்புல இருக்கும் நியாயங்களை பலருமே எடுத்துரைத்து சமூக வலைதளங்கள்ல அவர்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க.